ஜூலை 30 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்ற படத்தெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்துல வர கேரக்டர் ஈஸியா புரியும். ட்ரைலர் வச்சு தான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எடுத்தோன்னு நீங்க பார்க்க வேண்டியது இது தவறவே விடக்கூடாது. டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனோட ட்ரையாலஜி. நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை சிவில் வார்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு நம்ம டோனி ஸ்டார்க். தனியா செப்பரேட்டா முதல் படம் பார்த்தோம்னா ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் 2017 வந்தது. ட்ரைலர்ல ஸ்பைடர்மேனுக்கும் ஸ்கார்பியனுக்கும் ஒரு ஃபைட் வர மாதிரி பார்த்திருப்பீங்க. இந்த மொட்டத்தலை மேக்கார்கன் அப்பியர் ஆனது இந்த படத்துல தான். ரெண்டாவது லிஸ்ட்ல இருக்கிறது ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம். 2019 ரிலீஸ் ஆன இந்த படத்துல நம்ம எம்ஜேக்கும் பீட்டர் பார்க்கர் இருக்கும். இந்த படத்துல தான் ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா பில்ட் ஆயிருக்கும். பீட்டர், எம்ஜே அப்புறம் நெட் மூணு பேத்தோட பாண்டிங்கும் நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் மூணாவது லிஸ்ட்ல இருக்குது ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம். 2021 இருந்தது. கொய்யால பீக் சினிமாங்க. மார்வல் சைடு அவ்வளவுதான் நினைச்சப்ப ஸ்பைடர்மேன் இது வந்து காப்பாத்துச்சு. அதாவது இது பிராண்ட் நியூ டேக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். ஃபார் ஃப்ரம் ஹோம்ல பீட்டர் பார்க்கர் யாருன்னு எல்லாத்துக்குமே ஒரு கட்டத்துல தெரிய வர இதுல ஸ்ட்ரேஞ்ச் போட்ட ஸ்பெல்ல எல்லாருமே மறந்துருப்பாங்க. எம்ஜேவா இருக்கட்டும், நெட்டா இருக்கட்டும். இப்ப பீட்டர் பார்க்கர் யாருன்னே தெரியாது. ஆனா கிளைமாக்ஸ்ல சொல்லிருப்பாப்ல, நான் திரும்ப வருவேன், திரும்ப வரப்ப நான் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா நுரையீரலாம் புளியற மாதிரி டயலாக் வச்சு எமோஷனலா முடிச்சிருப்பாங்க.